எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேக்யூம் சீலர் மிஷின் 400Z. இது ஃபுல்லி எஸ்எஸ் பாடி. ஸோ இது இது இம்போர்ட்டட் மிஷின், சைனா மேட். ஸோ இது நம்ம உங்களுக்கு அனுப்பும் போது இந்த மாதிரி உடன் பேலட்ல பேக் பண்ணி அனுப்புவோம். இது நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே டிஜிட்டலாக எல்லாமே இருக்கும். செப்பரேட் எதுவும் பட்டன்ஸ் எதுவும் வராது. ஸோ எல்லாமே இன்பில்டாக இருக்கு. ஆன் பண்ணோன்னா மெயின் அந்த எம்சிபி ஆன் பண்ணணும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஒன்று ஃபங்க்ஷனும் நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் சேம்பர். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வைப்போம். இதில் மெயினாக எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸு ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸு ப்ளஸ் ஏதாவது ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பன்னீர் யூஸ் பண்ணுவாங்க, மில்லட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரை ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணுறாங்க, நான்வெஜ் ஐட்டம்ஸு மட்டன் சிக்கன் இந்த மாதிரி கூட போட்டுட்டு இதில் வேக்யூம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரீசரில் போட்டு வைப்பாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ நான் ஆன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. பின்னாடி மெயின் எம்சிபி ஆன் பண்ணுறேன். இங்கே ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஓடுது. ஸோ இதுதான் ப்ரெஷர் கேஜ். ஸோ இது எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்விட்ச். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வேக்யூம் மிஷின் இமிடியேட் ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து வேக்யூம்கான சுவிட்ச். இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யார மாதிரி தெரிஞ்சுங்களா, இது வேக்யூம்கான. இது 16 செகண்ட்ஸ். இதெல்லாம் செகண்ட்ஸ் கணக்கில். ஸோ உங்களுக்கு ஜாஸ்தி கம்மி பண்ணணும்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் சுவிட்ச் என்னதுன்னா சீலிங் 1.8. இது வந்து சீலிங்காக வச்சுக்கிறது. ஸோ இது கூட நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணீங்கன்னு நீங்கள் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து சீலிங் டெம்பரேச்சர். இது வந்துட்டு எந்த அளவுக்கு பவர் கொடுக்கணும், ஒரு கவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு நார்மலா சீலிங் வச்சுட்டு எவ்வளவு செகண்ட்ல வைக்கலாம், இது வந்துட்டு எந்த பவர்ல வைக்கலான்ட்டு. இது உங்களோட கவர் வந்துட்டு திக்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க இது லோல வைக்கலாம், மீடியம்ல வைக்கலாம், இல்ல திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு ஸோ வைக்கலாம்னா நீங்க ஹைலி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொசிஷன்ல ஹீட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு மீடியம்ல வைக்கிறேன். மீடியம்ல 1.8ல வச்சுட்டு நான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு வேக்யூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட் ஃபைபரா யூஸ் பண்ணிக்கிற மிஷின் இது டூம் இது. ஸோ இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா சேம்பர். இதோட மாடல் பேர் 400Z. 400Zனா 400 mm மாதிரி கணக்கு. 400 mmனா 16 inches. இந்த பக்கம் 16 இன்ச்சு, இந்த பக்கம் 16 இன்ச்சு. டோட்டலா நீங்க கண்டினியூஸ் சின்ன சின்ன பேக்கெட்டா இருந்துச்சுன்னா 3 to 4 கூட வைக்கலாம், 2 கூட வைக்கலாம். இப்போ பெரிய பேக்கெட் இருந்தா நீங்க 2 கூட வச்சுட்டு கூட நீங்க சைட் பை சைட் நீங்க கண்டினியூஸ் பண்ணலாம். இப்போ எங்க கிட்ட பன்னீர் இருக்கு, இதை நான் வேக்யூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வேக்யூம் போச்சுல பன்னீர் போட்டு வச்சுக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு வேக்யூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ராடு மூவ் பண்ணிக்கணும். இதுதான் இந்த இங்க ப்ரௌன் கலரா உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கதான் உங்களுக்கு சீலிங் ஆகும். ஸோ உங்களுக்கு 10 mm சீலிங் விட்டு வரும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ராட் வைக்கணும் சைட் பை சைட். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. எப்பவுமே இதை விட ஜாஸ்தி தான் நீங்க வைக்கணும். இதுக்குள்ள வச்சிங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஆகாது. ஸோ இது வந்துட்டு இதை விட கொஞ்சம் உள்ளதான் நீங்க வைக்கணும். ஏன்னா ப்ரெஷர்ல இழுக்கும் போது ஸோ அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த ராட் நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ மிஷின் ஆன்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் என்னன்னா இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும். அங்கே டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். டைமர் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரெஷர் கேஜில் வேக்யூம் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு சீலிங்கும் சைமில்டேனியஸாகவும் ஆகும். இப்போ நான் வேக்யூம் ஆவது காட்டுறேன் பாருங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டைமர் ஓடின்னு இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சீலிங்கும் வேக்யூம் ஆகும். ஸோ இந்த ராட் நீங்க மேல போட்டு வைக்கணும். இல்லைன்னா இது என்ன ஆகுதுன்னா இந்த டூம் இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே இமிடியேட் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால இதை நீங்க போட்டு வைக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேக்யூம் ஆனது தெரியும். சீலிங் ஆகிட்டு இருக்கு, வேக்யூம் ஆயிருக்கு. இங்க நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு க்ளோஸ்டா உள்ள இழுத்ததுக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு பேக்கெட் பன்னீர் வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பன்னீர் க்யூப்ஸ் இருக்கு. ஸோ இதுனா ரெண்டுமே சைடு பை சைடு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். உங்களுக்கு ஐட்டம் வந்து சின்னசா இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம், 4 கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பவுச்சு வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. லென்த்தாக வச்சுட்டு எட்ஜ் டு எட்ஜ் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸி வரும். எனக்கு எட்ஜ் சீலிங் வேணும்னா இது எட்ஜ் சீலிங் பண்ணது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா வேக்யூம் இழுக்கும் போது இது ஷேப்பு சேஞ்ச் ஆகும். அதனால உங்களுக்கு கவர் முன்னாடி வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அது எப்பவுமே உங்களுக்கு மிட் பாயிண்ட்ல இல்லைன்னா கொஞ்சம் கம்மியான இடத்துல தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. மறுபடி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மிஷின் ஆன் ஆயிடும். ஸோ இந்த ராட் நான் மேலே வச்சேன். இப்போ நான் ராட் வைக்காம காட்டுறேன். இதுக்கு என்ன நெசிட்டி இருக்கு அப்படின்ட்டு. நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ராடு நீங்க மேலே க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா இங்க யாராவது நின்னாங்கன்னா அவங்க மூஞ்சி கடிக்கும். ஸோ அதுக்காக சேஃப்டிக்காக வச்சுக்கோங்க. இப்போ சீல் ஆகுது பாருங்க. இந்த அளவுக்கு கியூபா சீல் ஆகுது பாருங்க. ஸோ உங்களுக்கு இது மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணதுனால நீங்கள் அட் எ டைமே ஒரு 4 to 6 ஐட்டம்ஸு இல்லை பெரிய ஐட்டம்ஸ்னால் 2 இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 10 mm சீலிங் விடுத்து வரும். ஸோ அதனால் உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அனுப்பும் போதும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி லாங் லைஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெரியும். நன்றி.